ஹலோ எவ்ரிவன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி பிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாதிரி பெரிய மஷ்ரூமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தடிப்பமாகவே இந்த மாதிரி நீளமாக அதை பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மஷ்ரூமையும் கொஞ்சம் அகலமாகவே பிரித்து வச்சுருவோம். பாருங்கள், சூப்பராக எல்லாத்தையும் பிரித்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கிறலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் உப்பு, 1 முட்டை சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அதோட 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவெல்லாம் அந்த மஷ்ரூமில் நல்லா படுற மாதிரி நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஊறுறதுக்கு வச்சிடலாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் இதில் சாரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஆப்ப சோடா கொஞ்சம், அப்புறம் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சூப்பராக இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, நம்ம சீசன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து இந்த மாவில் சேர்த்துடலாம். ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்பப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கையால் அந்த மாவு அந்த மஷ்ரூமில் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துடலாம். இந்த கோட் நல்லா பட்ட உடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ண போகிற கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து அதை நல்லா சூடாக்கி வச்சுக்கிடுவோம். இந்த கோட் போட்ட உடனேயே அதை நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மஷ்ரூமை சேர்த்துடலாம். ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே இதில் வர்ற பபிள்ஸ் எல்லாம் தன்னாலேயே அடங்கிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான KFC ஸ்டைலில் மஷ்ரூம் ஃப்ரை தயாராகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்போவே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.